அப்பாவோட ட்ரீம் ஆக்சுவலாக அது 1980s அப்பா வந்து ஹீரோ ஆகணும்னு சென்னைக்கு வந்தாங்க. அவரால் ஆகவே முடியல. அதை நான் நிறைவேற்றணுன்றது எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் சின்ன வயசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு கரெக்டான டைம் இதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹீரோ ஆகணும் அப்படின்னும் போது பல பேருடைய ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே ஒரு ஹீரோ ஃபிகராக ரஜினி அவர்கள் தான் தெரியுறாங்க இல்லையா? என்ன நடக்குது, இது ஏன் ஸ்பெசிஃபிக்கலி ஹிம்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைப்போம், நடிப்புன்றது எல்லாரும் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஒரு வேலைன்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நடிகராக ஆக முடியும்னு நம்ம நினைப்போம்ல. விஜய் சார் தானே பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான ஒரு ஆள்மா இருக்காங்க. ஆனால் சினிமாவில் பண்ணக்கூடிய சில வேலைகள்லாம் ஆமாம் கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரோவர்ட்டாக எப்படி நடத்த முடியும்னு ஒரு ஆச்சரியம். ஒரு அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்க சொன்னா கூட எனக்கு தெரியாது. அது எவ்வளோ தப்பான விஷயம். அது தப்பான விஷயன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் அதை வந்து படத்தில் வைக்க முடியும், அதை எழுத முடியும்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிலைக்கு நம்ம பசங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் அதுக்கு என்ன இப்போ அதுதான் வேற ஒருத்தர் சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஏதாவது ஒரு நாளில் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். ஆமா, சும்மா சொல்லாதீங்க. இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கு. ஓ நைஸ், ஹவ் கூல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனுஷ் சார் படம் டேட் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய டேட்டர் வச்சுப்போம். ஆக்டிங் டேட் இருக்குன்னா நான் அந்த படம் தான் பண்ணுவேன். ஏன்னா அதோட எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி ஆளுங்களாம் பரவாயில்ல, என் அண்ணாமலை இன்னும் மாறல. இளன் வணக்கம். ஹாய். இயக்குனர்கள் நடிகர்களான பட்டியலில் லேட்டஸ்டாக கடைசியாக வந்து பல பேர் ஞாபகத்துக்கு வருது சட்டு சட்டுன்னு. அபிஷன், டிசி இப்போ வந்திருக்கு, லோகி, பிரதீப் அப்படின்ற ஒரு என்ன நடக்குது டைரக்டர்ஸ்ல, யங் டைரக்டர்ஸ்ல என்ன நடக்குது, ஏன் டக்கு டக்குன்னு ஆக்டர் ஆயிடுறீங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கவங்க யாருமே ஆரம்பிக்கவே இல்லை. எஸ் நான் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அசின் அஃப்கோர்ஸ் பிரதீப் ரங்கநாதன் பண்ணிட்டாரு, சில பேர் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த டைமில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஆரம்பித்தேன். பார்த்தா பேக் டு பேக் எல்லாரும் வராங்க. பட் எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாரோட படமே நல்லா ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு, பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நடிப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வருது, இது என்ன? ஷோர், அது வந்து எங்கள் அப்பா காரணம் வரும். எங்கள் அப்பா வந்து ராஜாராணி பாண்டியன் ஆக்டர். அதே தான் ஸ்டாரில் வரக்கூடிய அந்த கேரக்டர் இல்லையா? ஸோ அந்த அப்பா பையன் பாண்டு, அதில் இருந்த விஷயங்கள் அது எக்ஸாக்டாக அந்த 6 வயசில் எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு என்னை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு கட்டபொம்மனா ஆக்குனார். அந்த எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த வயசில் நான் எங்கே போனாலும் இல்லை, இந்த சின்ன பசங்களாம் என் பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான் பாருங்கன்னுவாங்கல்ல, அது மாதிரி பேசிக்காமின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அதை பேச வச்சிருவார். ஓஹோ, அது இப்படி பேசி நல்லா பேசுவீங்களா? நான் பயங்கரமாக பேசிடுவேன். இப்போ அந்த வயசில் பயமே இருக்காது. ஸ்பீச் வச்சுருந்தீங்களா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும், அது மாதிரி நிறையா இருக்கும். அது மாதிரி எனக்கு மெமரிஸ் இருக்குது. சரி, அப்புறம் அப்பா வந்து சினிமாவில் ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக அப்பா ஸ்டில்ஸ் ரவி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்பாவோட ட்ரீம் ஆக்சுவலாக அது அந்த 1980s அப்பா வந்து ஹீரோ ஆகணும்னு சென்னைக்கு வந்தாங்க. அவரால் ஆகவே முடியல. நிறைய அப்பா சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸில் ஹீரோ ஆக சான்ஸ் கிடைக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதெல்லாமே ஸ்டாரில் வரும் என்ன வேலை. பேசிக்காக ஸ்டார் படம் பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை புரிஞ்சிடும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அது அப்பாவோட கனவு. அப்பா இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு இடத்துல இருந்தாலுமே எங்கள் அப்பாவால் ஹீரோ ஆக முடியலன்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துக்குல்ல, அதை நான் நிறைவேற்றணுன்றது எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் சின்ன வயசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு கரெக்டான டைம் இதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிதான். நீங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினி சார் அதுவும் ஸ்டார் படத்தில் வரும். ஒரு மிரர் சீன் இருக்கும் தெரியுமா ஸ்டாரில், கவின் இருப்பார் சுற்றி, அதில் ஃபுல்லிங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக ரஜினி சார் தான் அங்கே இருப்பார். அந்த ஒவ்வொரு இயர் மாறும்போது ரஜினி சாரோட ஃபோட்டோஸ்லாம் மாறிட்டே இருக்கும். ரஜினி சார் ஒரு பெரிய இம்பேக்ட் லைஃப்பில். ஸோ எனக்கு 2 ரோல் மாடல்னால், ஒன்று அப்பா, இன்னொன்று ரஜினி சார். ஸோ அதிலிருந்து அப்படியே தோணுச்சு. ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னும் போது பல பேருடைய ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே ஒரு ஹீரோ ஃபிகராக ரஜினி அவர்கள் தான் தெரியுறாங்க இல்லையா? ஏன்னா பிரதீப் அது இப்போ அவருடைய ஒரு பாடி மேனரிசம் படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அது தெரியுது. இன்ஃபேக்ட் கீர்த்தி டூட் எடுத்த உடனே எல்லாமே அவர் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி கார்த்தி சுப்பராஜ் இவங்க பேசி, அதாவது என்ன நடக்குது, இது ஏன் ஸ்பெசிஃபிக்கலி ஹிம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டோ ஏதோ ஒரு அடையாளமாக ஏன் அவர் தெரிகிறாரு? அதுதான் ரஜினி சாரை பற்றி பேசுனீங்கன்னா அது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு பாண்ட் எங்கள் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே கேட்டிங்கன்னா. அண்ட் இப்போ என்னோடய படத்துலையுமே சரி, நான் நடிச்சிருக்கேன்ல, ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து ரஜினி சார் மாதிரி தெரியுதா,
தெரியுதான்னு பார்த்து தான், ஏன்னா அது அது தாண்டியோ அது மீறியோ அதை தாண்டி பண்ணவே முடியாதுன்ற மாதிரி எங்களுக்குலாம் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. சும்மா நின்னா கூட அவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ரஜினி சார் அதான் அவர் பேர்லேயே காந்தம் இருக்கிற மாதிரி அந்த மேக்னெட் தான் அது. அது அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு மேக்னெட் அது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் இயக்கின படங்கள் பார்க்கும்போது அதில் இந்த குவிண்டெசென்ஷியல் ரஜினிகாந்த் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இல்லை இல்லையா? ஏன்னா நீங்கள் படங்களை அணுகிறதே கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைலில் இருக்குது. கதை சார்ந்துருக்கு. கதை சார்ந்துன்னா இது வெறும் ஹீரோ எலிவேஷனை மையப்படுத்தி எழுதாத படங்களாக தான் தெரியுது இல்லை? இப்போ அதை கரெக்டான எக்ஸாம்பிள், எனக்கு ரஜினி சாரோட ஃபேவரட் படம் வந்து தளபதி, பாஷா கிடையாது. புரியுது. அந்த டிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த ரஜினி பிடிக்கும் அப்படின்றத வச்சே நீங்க ஒரு எல்லா ரஜினி சாரும் பிடிக்கும். பட் எனக்கு தளபதி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அவரோட ஆக்டிங்க. அவருக்குள்ள ஒரு ஆக்டர் இருப்பாங்கல்ல, அது வெளியில கொண்டு வர படம் தளபதி. ஈவன் லேட்டஸ்டா எனக்கு காலையில கூட ரஜினி சார் டிஃப்ரெண்டா பயங்கரமா பண்ணிருப்பாரு. லுக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அதோட அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்னால என்னோட படங்கள் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டார் போல ஒரு படம் பண்ணும்போது இன்னவே அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு விதத்தில் நீங்கள் தான், கரெக்டாக? ஸோ அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு நடிகன் ஆகணும், ஒரு கதாநாயகன் ஆகணுன்ற ஒரு ஏக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு ஏக்கம் எப்போல இருந்தோ உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கு, நீங்கள் இயக்குனராக ஆகும்போது, படங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது? ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுல தான் இருந்துச்சு. ஓகே. சின்ன வயசுல இருந்துச்சு. நம்ம அந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்குறது, நம்ம ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுன்றது சின்ன வயசுல இருந்துச்சு. அப்புறம் இந்த 12th முடிக்கும் போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் நடிக்கணுன்றதுக்காக. ஓகேவா? பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற ப்ராசஸில் வந்து எனக்கு அந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் எனக்கு அது யோசிச்சதே கிடையாது நான். ஏன்னா டேரக்ஷனில் பேஷன் அதிகமாகிடுச்சு. இதில் எதாவது பண்ணுன்றதான் போய்கிட்டே இருந்துச்சு. இது வந்து இந்த டைம் எனக்கு வந்து நம்ம இதுவும் ஒரு ட்ரீம் நமக்கு லைஃப்பில். எனக்கும் ஒரு ட்ரீம், அப்பாவுக்கு ஒரு ட்ரீமு. அதே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு பண்ணுற ஒரு எஃபர்ட் தான் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு தான் இன்னும் ஒரு பெரிய பயங்கரமாக இருந்திருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அவருக்கே ஹீரோவான ஃபீலிங்கே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு எங்கேயாவது அப்பா கூட நான் வெளில போகிறேன்னா இன்ட்ரோவே அப்படி தான் கொடுப்பாங்க. கூப்பிட்டு அவங்க போகிறவங்களை பிடிச்சிட்டு வந்து என் பையன் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க. சின்ன வயசுல அவர் உங்களை பேச வைப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர் லிங்க் கொடுத்துட்டா போதும், அவர் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த தேதி வருது போய் பாத்துருங்கன்னு சொல்லிடலாம். நான் வந்து எனக்கு வந்து பப்ளிக்ல வந்து இது மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அப்பா வேணாப்பா அப்படின்னா இல்லை, அவர் வந்து சந்தோஷமா சொல்லுவார். அது ஸ்டார் ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு தியேட்டர்ல பார்க்கக்கூடிய அனுபவம் என்ன, ஒரு படம் அப்படின்னா அது என்ன, அது பார்க்கும்போது மக்கள் மனசில் வர ஃபீலிங், அந்த லார்ஜர் தென் லைஃப் ஃபீலிங் என்ன அப்படின்றத பேசினது. இந்த ஃபிலிம் அஃப்கோர்ஸ் தியேட்டர்ஸில் வரப்போகிறது கிடையாது. இது நெட்ஃப்ளிக்ஸ் கைப்பற்றப்பட்ட படம், ஒன்லி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அதில் ஒரு விதத்தில் உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோ ஆகணும், ரஜினி சார் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நேரம் நமக்கு அந்த தியேட்டர் மக்கள் இந்த விஷுவல் தான் வருது இல்லை? எஸ்பெஷலி பியார் பிரேம கல்யாணம் வந்து நான் பண்ண 3வது படத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் என்டர்டெய்னிங் மூவின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். என்டர்டெய்னிங் ஆச்சு, நிறைய ஃபன் அண்ட் காமெடி இந்த படத்தில் இருக்கு. ஒரு கூஃபி எனர்ஜி இருக்கு இந்த படத்தில். என்னோட ஆக்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூஃபியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த கரெக்டான வார்த்தை சொன்னீங்க நீங்கள், இந்த கூஃபி எனர்ஜி இருக்கு. இது ஆப்வியஸாக தியேட்டரில் வந்து வரும்போது அந்த ஒரு 100 பேர் சேர்ந்து பார்க்கும்போது காமெடி இன்னும் எலிவேட் ஆகும்ல. அது வந்து தனியாக பார்க்கும்போது மிஸ் ஆகுன்ற ஃபீல் எனக்குமே இருக்கு. அதே ஒரே ரெக்வஸ்ட் என்ன பண்ண முடியும், எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து வீட்டில் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது அண்ட் ஆல்சோ இப்போ தியேட்டரில் போயிட்டு நம்ம தியேட்டர் விசிட் போவோம்ல, விசிட் போய் அங்கே லைவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும்ல, அது இங்கே தியேட்டர் இதில் கிடைக்காது, ஓடிடியில் அது கிடைக்காது. இங்கே வந்து அது சேம் எனர்ஜி த்ரூ ட்வீட்ஸாகவும் த்ரூ மெசேஜஸாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி ஒரு உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதனுடைய ரீச் இது எங்கெங்கெல்லாம் போய் சேரும், யாரெல்லாம் போய் சேரும். எக்ஸாக்ட்லி, அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. இது எஸ்பெஷலி நெட்ஃப்ளிக்ஸ்ன்றனால அதோட ரீச் வேர்ல்டு வைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட் இன் கொரியா கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ரீச் இருந்துச்சு. நெட்ஃப்ளிக்ஸும் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா என் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கான்டென்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்க.
அப்படின்னா இந்த ஏன்னா இந்த ஐடியாவில் வந்து ஸோ அது ரொம்ப அவசியமாக இருக்குது அவங்களுக்கு. எஸ் 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 இது வெறும் தமிழ் படங்கள் பார்க்குறவங்கள தாண்டி எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்குன்றது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது நீங்கள் நடுவில் ஆனால் நம்ம ஒரு வாட்டி தற்செயலாக மும்பையில் மீட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ யூ செட் யுவர் பொட்டென்ஷியலி ஒரு டைரக்டராக வேற ஒரு படம் ஒர்க் பண்ணுறதான ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. தனுஷ் சார் கூட. ஆமாம், கரெக்ட். அது ஸ்டில் இருக்கு. பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கான டைம் நடக்கணும். என்னோட வேல்யூ ஆஸ் அ டைரக்டராக இன்னும் கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணணும். அண்ட் சார் ஃப்ரீ ஆகணும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, சார் கடைசி வரைக்கும் சொன்னது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட், அது எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அதை நான் ஃபர்ஸ்ட்டு அந்த டைமில் வந்து அதை எப்படியாவது பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ வந்து அதை பண்ணணும், கரெக்டாக பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நடக்கும்போது அது என்னோட ஃபேவரட் மூவியாக எனக்கு இருக்கும் அது. ஓகே. லவ் ஏதோ ஒரு விதத்தில் ரொமான்டிக் லவ் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காகவே இருந்திருக்கோங்க படங்களில். பியார் பிரேமா, காதல், அஃப்கோர்ஸ் பேர்லேயே காதல். ஸ்டாரில் அது அணுகுறீங்க 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட. எனக்கு இந்த லவ் ஸ்டோரி சொல்கிறதுல ஒரு முக்கியமான பயனாக எனக்கு என்ன தோணும்னா, விமனுக்கு இதை விட ஒரு பெட்டர் ஜானர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. மற்ற எல்லா ஜானருமே அந்த மேன் மட்டும்தான் ஒரு இருக்கும், மற்றவங்க எல்லாம். ஆனால் இந்த லவ் ஸ்டோரிஸ்னு வரும்போது உனக்கு ஒரு சேர்னா இங்கே உங்களுக்கு ஒரு சேர். எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா, ஹரிஷ் கல்யாணோட ரைசாக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும். பட் ஈக்குவலி பேலன்ஸ்டாக ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் கதை வந்து அவங்கள சுற்றி நடக்கும். அதே மாதிரி தான் இதுலேயுமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படியா? சான்விக்கும் சரி. அண்ட் இதில் 2 சூப்பர் உமன் இருக்காங்க, சான்வி அண்ட் ராதிகா மேம். ஸோ அப்புறம் கீதா கைலாஷா மேம் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 விமன் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும். ஐ திங்க் நீங்கள் என்ன பியார் பிரேமா அது மென்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் என்ன 23 இல்லை? ஆமாம். நிறைய பேர் அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்கும், யாராவது அந்த சின்ன வயசுலேயே ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் ஒரு நல்ல வரவேற்புக்கு வரும்போதில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பொறாமை கலந்த ஒரு இடத்துல இருந்தே அதை பார்க்கப்படும் இல்லையா? ஆமாம், ஒரு படம் எடுக்க இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 23 வயசுலேயே படம் எடுத்துட்டாங்களா, எப்படி என்ன ஏதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத சிக்கல் என்ன, அவங்களுக்கு தெரியாத கஷ்டம் என்ன, அந்த மனநிலையில் அவங்களுக்கு புரியாத ஒரு காம்ப்ளிகேஷன் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க அந்த சின்ன வயசுலேயே அதை சந்திச்சதுனால கேட்குறேன். எனக்குமே நான் சொல்லிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, அவ்வளோ சீக்கிரமாக நான் படம் பண்ணியிருக்க தேவையில்லையோன்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எதுக்கு நம்ம அவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம யங்கஸ்ட், நான் வந்து உண்மையாகவே ஆனஸ்டாக சொல்லணும்னா 21-20 எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அனௌன்ஸ்லாம் பண்ண ப்ராஜெக்ட், பெரிய அனௌன்ஸ்மெண்ட், பெரிய கம்பெனி, பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண ப்ராஜெக்ட். அப்போலாம் நினச்சேன்னா நான் தான் யங்கஸ்ட் டேரக்டராக இருக்க போகிறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு யங்கஸ்ட்டாக நம்ம பண்ணணுன்ற அந்த வயசில் அது தோணுச்சு. இப்போ பட் யங்கஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு எல்லாருக்கும் முன்னாடி போய் நம்பர் 1 இடத்துல உட்காரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் ஆனால் அதோட நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன, நான் எல்லாருக்கும் என்னோட டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, டைம் எடுத்துக்கோங்க. 30 வயசானாலும் பரவாயில்ல, 35 வயசானாலும் பரவாயில்ல, அந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கும்? 23 வயசு பண்ணுறத விட 35 வயசில் பண்ணுற படம் இன்னும் நல்லா தான் இருக்க போகுது. அதுதான் நான் இப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே யுவன் கான்ஸ்டன்ட்டாக இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய லெகசி என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். Why is Yuvan so important to your films? Yuvan is so important to my life. அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஏன்னா he only introduced me. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கார் வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை, so many firsts with Yuvan sir. அண்ட் நிறைய பேர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல, அவங்களால தான் எனக்கு வேலை கிடச்சிது கார். அதே மாதிரி அதான் யுவன் சார் தான் அடிக்கடி மிஸ்யூ அனுப்புவேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் ஆல்சோ யுவன் சார் கூட நான் கொலாபரேட் பண்ணுறது எனக்கு ஒரு பிளெஸிங்காக தான் நான் பார்க்குறேன். அண்ட் எஸ்பெஷலி அவர் என்கிட்ட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி கிடைக்குது. எனக்கு பர்சனலாக இந்த 3rd ஆல்பம் தான் என்னோட ஃபேவரட் ஆல்பம். அப்படியா? எஸ். இது நான் நடிச்சிருக்கனால சொல்ல, நான் எல்லாருமே இப்போ டக்குன்னு சொல்லுவாங்க ஹை அண்ட் லவ் அளவுக்கு வருமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. பட் பியார் சூப்பர் ஆல்பம். இது மோர் வெர்சடைல் ஆல்பம். பியார் கல்யாணம் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் சாங்ஸ், ஒரே ஜானர். இது பார்த்தீங்கன்னா நிறைய வெர்சடைலான சாங்ஸ் இதில் இருக்குது. லிட்டில் மோர் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது இந்த ஆல்பம். ஓகே. எஸ். அது ஃபர்ஸ்ட் லிசனில் வந்து கடந்து போகாமல் இன்னும் 2 லிசன் பண்ணாங்கன்னா யுவன் சார் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போது அவர் ஒரு ஐ திங்க் சமீப ஃபேஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸாகவே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா?
திடீர்னு அவருடைய ஒரு ஒர்க் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஆல்மோஸ்ட் நீங்க அது யுவன்னு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியுமே. தெரியாத அளவுக்கான ஒரு டிஃபரன்ஸ் கூட இருக்கு சில ஃபிலிம்ஸ் எல்லாம். ரைட். ஆனா நம்ம எல்லாம் நாஸ்டால்ஜியா கன்னிஸ் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே யுவன் ரஹ்மான் அவர்கள் இவங்களெல்லாம் பத்தி யோசிக்கும் போது அவங்க பீக்ல எப்படி இருக்கு சினிமா, அவங்க பீக்ல எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஃபேனா அந்த மாதிரி யாராவது சொல்லும் போது? கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, இப்போ யுவன் சார் பாட்டுலாம் இருக்குல்ல, அவர் வந்து ஒன்று இப்போ ஒரு ஆஸ் டேரக்டராக ஒரு பாட்டு கேட்குறேன்னா, மற்ற கம்போசருக்கும் இவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாரோ அது அப்படியே கொடுப்பார். அது டேரக்டர் மொக்கையாக கேட்டாருன்னா அவர் மொக்கையாகவே கொடுப்பார். அது அவரோட இமேஜை பாதிக்கும் அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ண மாட்டார். உனக்கு இதானே வேணும் உங்களுக்கு, ஏன்னா டேரக்டர் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. உங்களுக்கு என்ன வேணும், இது என்ன வேணும், அது தப்பாக இருக்குது சரியா இல்லைன்னு அவருக்கு ஃபீல் ஆனாலும் பட் டேரக்டருக்கு பிடிச்சிருக்கு, அவரை தான் கேட்டார், அவரோட படம் தானே அப்படி பிரித்து பார்ப்பார். அதனால அவரோட இமேஜோ அவரோட இது ட்ரால் ஏதோ வருதுன்னா கூட அதை கன்சிடர் பண்ண மாட்டார். இதுதான் அந்த ரீசன். ஸோ அதனால அண்ட் ஆல்சோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு எக்ஸைட்டிங்காக படம் இருக்கணும். ஆல்மோஸ்ட் 200+ மூவிஸ் பண்ணியிருப்பாரா. நான் இந்த படமே நான் வந்து அவர்கிட்டலாம் வந்து ஒரு லவ் சாங்லாம் சார் லவ் சாங் தான் சார் போடுங்க சார்னு தான் சொல்கிறேன். அதை மீறி நம்ம என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? லவ் சாங்ல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா எனக்கு இதனுடைய ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன், நான் இன்னும் படம் பார்க்கல. பட் ஓவரால் இது ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸில் இயங்கக்கூடிய ஒரு படம் போல தான் எனக்கு தெரியுது. கிராமர் வைஸ் இதனுடைய எனர்ஜி வைஸ் 100%. ஏன்னா இதுவே நீங்கள் ஸ்டாரோ பியார் பிரேமா வச்சு கூட நீங்கள் இன்னும் ஆழமாக அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். இது இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் ஃபிலிம். இதில் ஒரு ஜெண்டர் சப்வர்ஷன் ஒன்று நடக்குது. அதுக்குள்ள இது ஒரு சேஃபான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங். எஸ் இப்போ நீங்கள் பக்காவாக சொல்லிட்டீங்க. சாங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான சாங்ஸ் சில சாங்ஸ் இருக்கு, டிபிக்கல் சாங்ஸ்ன்னு இருக்கு. அது ஆனால் இன்னும் சில சாங்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் இருக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பள சிங்கம் சாங் இருக்கட்டும், இடியாப்பம் லைஃப்னு ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப குவர்க்கியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்புறம் ஹபீபின்னு ஒரு பாட்டு இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நிறையா எக்ஸ்பெரிமெண்டல் சாங்ஸும் இதில் இருக்குது. இதில் எஸ்பெஷலி அந்த ஹையான் காதல், இப்போ அதில் ஹையான் லவ், இதில் ஹையான் காதல் ஹையான் காதல்னு ஒரு சாங் இருக்குது. அதோட ப்ரில்யூடும் நீங்கள் அதோட எண்டிங் மட்டும் நீங்கள் அப்புறமா கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அது ரொம்ப அதை கேட்ட உடனே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. யுவன் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் சூப்பர்னு. இப்போ இன்னைக்கு ஆடியோ ரிலீஸாக இருக்குது. வர ஃபீட்பேக்ஸுமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணி ப்ரில்யூடும் எண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு நாளில் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த படம் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஐ மீன் சும்மா சொல்லாதீங்க. இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் சாங் இருக்குது. ஓ நைஸ், ஹவ் கூல். அது இப்போ ஒரு ஸ்டேபிளாகவே ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன் இலன் ஒர்க்ல. 2 படத்துலையும் நான் பிளான் பண்ணல. அது இது ஒரு சர்ப்ரைஸ் சாங் இருக்குது. நாட்டில் அது மாதிரி அது சர்ப்ரைஸ் தானே, புரியுது. அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து யுவன் சாரோட ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது. அது ஒரு யூஸ்வலாக யுவன் சார் வந்து எனக்கு சாங்கை முடிச்சுட்டு அனுப்பிச்சி விடுவார், செக் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விடுவார், செக் பண்ணுங்கன்னு இருக்கும். பட் இந்த சாங் மட்டும் அனுப்பிச்சி விட்டு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அமைச்சிருந்தார். ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் இந்த சாங்னு சொல்லிட்டு ஒரு சாங் அமைச்சார். அது வந்து லவ் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார் பாடின பாட்டு. அது அந்த பாட்டு யுவன் இந்த ஆல்பத்தில் அவருக்கு பிடிச்ச சாங். அது சூப்பர், நான் கண்டிப்பாக கேட்குறேன். இது அந்த ஹீரோயினுக்கு ஒரு டீசர் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று பண்ணியிருந்தீங்க. கல்யாணம் அப்படின்னு உடனே அவங்க ஜெயிலில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு காமெடி, ஒரு ஸ்கிட் மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? எது கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விதத்தில் சில ஃபில்ம் மேக்கர்ஸ் ரைட்டர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, பொண்ணு ரொம்ப ப்ரோக்ரெசிவாக காமிச்சிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க, அவளை பிடிக்காம போயிடும், அவளை சார்ந்து நிற்க மாட்டாங்க, இந்த மாதிரி கவலை எல்லாம் ஜென்ரலி இருக்கும். இன்ஃபேக்ட் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு படம் வந்துச்சு, ராகுல் என்னுடைய நண்பர் டைரக்ட் பண்ணவங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. அந்த படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் என்றைக்குமே உங்களுக்கு ரொம்ப சேஃபான ஒரு துணிமணிகள் போடுவதும், அப்போதான் அவங்க ஒருத்தரை எதிர்க்கும் போது நீங்க அவங்கள எதிர்த்து நிற்க மாட்டீங்க. நீங்க இப்போ ரைசாக்கு வேற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்க பியார் பிரேமா இல்லையா? இந்த சாய்ஸஸ் எவ்வளவு முக்கியமா நீங்க பாக்குறீங்க? இவங்க ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்து இருந்தாதான் அவங்க பேசுற புரட்சி ஏத்துக்கப்படும். கரெக்ட். பியார் பிரேமா காதலில் வந்து ரொம்ப போல்டாக ரொம்ப ப்ரோக்ரெசிவாகவே காமிச்சிட்டோம். ஆமாம், அது நீங்கள் சொல்கிற அந்த அப்படி ரொம்ப ப்ரோக்ரெசிவாக காமிச்சா நெகட்டிவாக சான்சஸ் இருக்குன்ற ஒரு பயம் இருந்தாலுமே அதில் நாங்கள் அப்படி காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வயசில் வந்து எதுவுமே தோணலை. அதுதான் அதனோட அந்த படத்தினுடைய வேல்யூ அதான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ளஸ்ஸே அதுதான் இருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் கேரக்டர் இங்கே கொண்டு வர முடியாதுல்ல, இல்லாட்டி ஒரே மாதிரி டெம்ப்ளேட் ஆயிரும். ஸோ இந்த படத்தில் நாங்கள் அப்படி பண்ணலை ஆக்சுவலாக. போத் பையனும் சரி பொண்ணுமே சரி ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு அமைச்சர் தான். இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் அப்படி பண்ணிட்டோம். இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசும், இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான். இல்லை 2 பேருமே ஒரு மாதிரி ஆன் த கோலை கற்றுப்பாங்க. இவன் மேலே தப்பு இருக்கும், அவன் மேலே தப்பு இருக்கும், ஆன் த கோலை
கற்றுப்பாங்க லைஃப்பை. அதுதான் ரியாலிட்டியும் கூட. உண்மை. ஸோ அதை இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். நான் தான் மட்டும் இல்லை, நீ தான் மட்டும் இல்லை, சம்வேர் இன் பிட்வீன் அப்படின்ற ஒரு இடம் தான் இல்லையா? இதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த ஜெண்டர் சப்வர்ஷனுக்கும்? ஷோர். இந்த படத்தோட ரைட்டர் வந்து நிவேதிதா போகன்கர்னு. ஸோ அவங்க வந்து பாம்பே பேஸ்ட் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நாள் ஒரு டின்னர் கான்வர்சேஷனில் விளையாட்டாக சொன்னாங்க இந்த ஐடியா. ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகிறா, எதுக்கு அப்படின்ட்டா, நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும், நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு இது சொன்னது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணீங்களா, அந்த ஸ்மைல் எனக்கு வந்துச்சு. எனக்கு எப்பவுமே வந்து நான் என்னோட பண்ண 3 படங்களுமே சரி, இப்படி ஒரு படம் பண்ணணும், இப்படி ஒரு ஜானர் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். ஒரு ஸ்பார்க் கிடச்சிச்சுன்னா, அது ஸ்பார்க் அவனுக்கு எக்ஸைட் ஆச்சுன்னா அதை பண்ணுவேன். அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பார்க் எக்ஸைட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து ஐ வாஸ் ஆல்சோ ரைட்டிங் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ அவங்க ரைட்டரும் கூட. ஸோ என்ன நினச்சேன், இந்த ஐடியாவே நல்லா இருக்கு, நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் நீங்களே எழுதிருங்களா அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், நான் அதை முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம 2 ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும், சூப்பர், அதில் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் அவங்க அதை எழுதுனாங்க. அவங்க இங்கிலீஷில் எழுதுனாங்க. அப்புறம் அதை நான் அடாப்ட் பண்ணி என்னோட ஸ்டைல், என்னோட சிக்னேச்சராக நான் ஃபீல் பண்ணுற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம கல்ச்சருக்கு சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு மாற்றினேன். இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இது ஒரு மாதிரி மாஸ்குலினிட்டினா இதுதான் அப்படின்றத சார்ந்து நிறைய கேள்விகள் எழுப்புது இல்லையா? இது மட்டும்தான் இல்லை, எனி டைம் நீங்கள் வந்து சொசைட்டியில் இதுதான் நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் மாற்றும் போது அதுக்கு என்றைக்குமே ஒரு விதமான ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஒன்று காட்டுவாங்க, ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உடைக்கிறது, அதை ஃப்ளெக்சிபிள் ஆக்குவது ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க? ஆர்ட் வழியா, படங்கள் வழியா? கண்டிப்பாக அந்த ஜெண்டர் பேலன்ஸ்க்காக தான், வேறு எதுவும் இல்லை, அந்த ஈக்குவாலிட்டிக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம்ல. அது இல்லாமல் அதை நம்ம பேசினா ரொம்ப இதுவாக பேசுகிற மாதிரி இருக்கும், சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஒரு வீட்டில் இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், அந்த ஈக்குவாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஒரு எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் ஈக்குவாலிட்டி இல்லாட்டி அது எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்டான டாப்பிக்கும் கூட. ஸோ அதை நம்ம பேசணுன்னு தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த மனநிலை என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல, நம்ம தயாரா இருப்போமானே தெரியல. நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் விட்டுட்டு இதுக்கு மேல நீ புதுசா ஒரு இடத்துக்கு வர்றது மட்டும் இல்ல, ஒருத்தங்களுக்காக வர்றது மட்டும் இல்ல, ஆமா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவங்களெல்லாம் நீ இப்போ ஏற்றுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ உன்னை மாற்றிக்கணும். இல்லை, அதுவும் நீ அடல்ட் ஆன பிறகு உன்னோட மொத்த ஐடென்டிட்டியுமே சாவடிச்சுட்டு புது ஐடென்டிட்டி ஒன்று உருவாக்கி. இது நம்ம 2 பேரும் பசங்க பேசுறதுனால அது ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. இல்லை, எனக்கு பயமா தான் இருக்கு உண்மையை சொல்லலாம். இத்தனை வருஷம் அவங்க அதை பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி வாயை திறக்கல. நம்மள அப்படி பண்ண சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்ல, நம்ம வந்து ஆள விடுற சாமி கல்யாணமும் வேணாம் நான் பாட்டுக்கு இருந்து. ஆமா, ஸோ அது படமும் நீங்கள் சொன்னதெல்லாம் தான் ஸ்க்ரீன் பிளேவே படத்தில் புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவான், அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுறானா இல்லையா, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் கடைசியில் இப்போ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதான் எண்டா இருக்க முடியுமா, அதுவும் ஒரு அதுதான் தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது மாரி என்ன இருக்கு, ஆம்பளை பண்றதெல்லாம் பொம்பளை பண்ணாதான் தீர்வுன்னு அப்படி சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கும் படத்தில். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஆர் உங்களுக்கு புதுமையா இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங்ல இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும்? அதான் இப்போ படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும். எதுவுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோட பர்சனல் நிறைய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்க சொன்னால் கூட எனக்கு தெரியாது. அது எவ்வளோ தப்பான விஷயம். இப்போ அதெல்லாம் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், அடிப்படையான வீட்டு வேலையை செய்யறது கூட எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அது தப்பான விஷயன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் அதை வந்து படத்தில் வைக்க முடியும், அதை எழுத முடியும்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம பசங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அதுக்கு என்ன அதுதான் வேற ஒருத்தர் சொல்லக்கூடாது, அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மன்றது தான் சொல்ல வரோம். புரியுது. ஐ திங்க் செல்வா அவங்களோட பேசுகிறேன், செல்வராகவன் சாரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இடத்துல நான் நடிகன் ஆன பிறகுதான் நடிப்புன்னா எவ்வளோ கஷ்டம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, சே தனுஷெல்லாம் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணி அநியாயம் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்றது எனக்கு அந்த வழி அப்போதான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா, ஏதாவது வழிகள் இந்த படம் நடித்த பிறகு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ ஸ்டார் இருக்குல்ல, ஸ்டாரில் வந்து கிளைமேக்ஸ் அந்த சிங்கிள் டேக் இருக்குல்ல, அதை வந்து கவின் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நான் தான் அந்த சீனை ஃபுல்லாக நானே என் டீம் வச்சு நான் ஆக்ட் பண்ணி ஒரு ஷூட் பண்ணிட்டு அவர் காட்டுறதுக்காக அதை பண்ணியிருந்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கேமரா லைட்டிங் க்ரௌடுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் நாட் பிளான்ட். அந்த டைமில் வந்து கவின் வர முடியல, அன்றைக்கி ரெகுலர் அன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அப்போ பட் எல்லாருமே லைட் செட்டப்பில் இருக்கிறனால நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இப்போ எப்பவுமே நான் வந்து ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான்.
நிறைய பேர் இருந்தால் சோஷியலி ஆக்வர்ட் ஆயிடுவேன். ம். பட் ஆனால் வேலைன்னு வந்துட்டா நம்ம எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள தான் இருக்குது. அங்கேயே நான் சோஷியலி ஆக்வர்டாக தான் இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. உண்மை. அப்போ எடுத்து நான் அதை மடித்து காமிச்சேன். உங்களுக்கு அது ஆக்வர்டா இல்லை வியர்டா இல்லை? வியர்டா இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். அப்படியா? நான் மேபி முடிஞ்சால் அது அப்புறமா அதை கான்ஷியஸாக கூட நீங்கள் ஆகலை. ஆமாம். ஸோ அதுதான் எனக்கு நான் செல்ஃபாக கிடச்ச ஒரு வேலிடேஷனாக இருந்துச்சு. ஸோ என்னால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். என்ன நிறைய முறை ஆச்சரியப்படுத்துறது, இந்த மாதிரி சில நடிகர்கள்லாம் நம்ம என்ன நினைப்போம், நடிப்புன்றது எல்லாரும் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஒரு வேலைன்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நடிகராக ஆக முடியும்னு நம்ம நினைப்போம்ல. விஜய் சார் தானே பெஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள். நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ அவரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான ஒரு ஆள்மா இருக்காங்க. ஆனால் சினிமாவில் பண்ணக்கூடிய சில வேலைகள்லாம் ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரோவர்ட்டால எப்படி நடத்த முடியும்னு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. நீங்கள் உங்களை இன்ட்ரோவர்ட்டாக கருதுறதுனால நான் உங்களை கேட்கலான்னு வச்சேன். அதான் விஜய் சார் பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. எனக்குமே வந்து இந்த படத்தில் பயங்கர கூஃபியாக இருப்பேன். அதனோட பர்சனாலிட்டியான்னு கேட்டால் எனக்கே தெரில. இல்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்க அந்த மாதிரி தெரியல எனக்கு அது. அது அது ஏதோ உங்களுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மை தான் அதில் வெளியே வருதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறீங்களா? நமக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டிஸ் வெளில வருது. அட்லீஸ்ட் இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே நமக்குள்ளே இருக்க பர்சனாலிட்டி தான் வெளில வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஐ திங்க் நீங்கள் நடிக்கும்போது ஏதோ ஒரு வகையில் உள்ளேருந்து ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்குள்ளேருந்து ஒரு சம் ட்ரூத் வெல்கம் 100%. இல்லை, எனி ஆர்ட் நமக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரூத் தான் அது ஆர்ட்டாக மாறுதில்ல. ரைட்டரிங்காக இருக்கட்டும், டேரக்ஷனாக இருக்கட்டும், அது ஒரு ட்ரூத் தானே. அது மற்றது எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணாலும் அந்த பேசிக் கோர் பாயிண்ட் வந்து அந்த ட்ரூத் இல்லை. அதே தான் ஆக்டிங் அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தரை சொல்லிடலாம், இது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆள் யார்? சூப்பரான கேள்வி. என்னோட ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கோ டைரக்டர். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம்ல, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் நடிப்போம். 2 கேரக்டர் ஷார்ட் ஃபிலிம்லேயே இருப்பாங்க. நான் நடிக்கும்போது அவன் கேமரா வைப்பான், அவன் நடிக்கும்போது நான் கேமரா வைப்பேன். ஸோ +2லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணுற ஹரிஷ் அப்படின்றவர், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஷேடோ டைரக்டர். ஸோ பேரே அவருக்கு ஷேடோ டைரக்டர்னு போட்டிருக்கோம். அப்படியா? ஸோ அந்த டேர்ம் புரியுமான்னு தெரியல, இதை நான் போட்டிருக்கேன். அப்படி டிஃப்ரெண்ட் டேரக்டருமே எனக்கு கோ டைரக்டர் அசோசியேட்லாம் இல்லாமல் ஹி டிட் சம்திங் ஸ்பெஷல். புரியுது. விச் இஸ் ஆல்மோஸ்ட் டைரக்டராக இருந்தார். அதனால் ஷேடோ டைரக்டர்னு போட்டேன். அவர் அப்போ அந்த படத்தில் தீப்ஸ்னு ஒரு, என் படத்தில் எல்லா படத்துலையும் நடிப்பார் காமெடினா. அவரும் எனக்கு எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் வந்து எனக்கு ஒரு வேலிடேஷன் கொடுப்பாரு. சூப்பர், கரெக்ட் அப்படின்னு கொடுப்பாரு. அது வந்து உங்கள் 2 பேரோட பிலீஃபில் நான் போயிட்டேன். 3வது தான் எனக்குள்ளேயே தோன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. நான் எப்பயுமே பிலீவ் பண்ணுறதுன்னா, நான் ஆஸ் அ டேரக்டராக இருந்தால் கூட நான் டேக் ஓகே பண்ண மாட்டேன். ஆக்டரை கேட்பேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பேன். ஆமாம் ஆமாம். நம்ம என்ன தான் நமக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம ஒன்மோர் போகிறது பெட்ரு. நம்ம ஒன்மோர் நினைக்கும் போது இல்லை கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதுதான் பெட்ரு. நான் அதை பிலீவ் பண்ணுவேன். நான் அது புரியுது. ஓகே. நடிப்புன்றதே ஒரு இன்செக்யூரிட்டிஸ்லாம் தாண்டி பண்ணுற ஒரு வேலை தான் இல்லையா? ஏன்னா அவ்வளோ சுலபமாக உங்கள் உருவத்தை பப்ளிக்காக கன்சம்ஷனுக்காக, கிரிட்டிசிசம்காக தூக்கி வெளியில் வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இல்லை? ஒரு திக் ஸ்கின் தேவை அதுக்கு. அது ஆனால் எல்லாராலையும் வளர்த்துக்க முடியுமான்னு தெரில. அதை அணுகிறதுக்கு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாவது ஒன்று தேவைன்னு தோணுது. இதை நம்ம எப்படி ஏற்றுக்க போகிறோம், டீல் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம ஏற்றுக்கிறோமா, நம்ம அழகானவன், நம்ம ஏதோ ஒரு ப்ரெசென்டபிளான ஒரு முகம்னு நம்ம முதல்ல நம்புறோமா அப்படின்றதுலாம் இருக்குல்ல. நீங்கள் நம்புறீங்களா? எப்போ நம்ப ஆரம்பிச்சிங்க? அது நடந்துச்சா உங்களுக்கு? ஒரு மானிட்டர் பார்க்கும்போது உங்களை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்குள்ளே தோணக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் என்னவா இருக்கு? அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க திக் ஸ்கின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்கிட்ட. ஸோ ஐம் வெரி ஸ்கேர்ட். ஆசின் இதோ நம்ம நீங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே நம்ம பார்ப்பாங்கன்ற விஷயத்துல எனக்கு பயம் இருக்குது. அதே நேரத்தில் நான் எல்லாமே எப்படி பார்க்குறேன்னா எல்லாமே ஆர்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஹேர் வந்து எனக்கு கான்ஷியஸாக இருக்கும். படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக ஹேர் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அப்படியே இது எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அப்படி இருக்கும். ஸோ ஆனால் நான் ஒரு பாயிண்டில் என்ன யோசித்தேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளோ எப்படி இருக்க, உன் முடி எப்படி இருக்குது, அழகாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி செகண்டரி. ஸ்டாரோட எண்ட் கிளைமேக்ஸே அதான் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அதெல்லாம் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் வந்து முடியை பற்றி எனக்கு இந்த ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும். எனக்கு ஓகே, எல்லாருக்குமே ஆக்டர் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும், இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கான்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இப்போ சான்விக்கு வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இப்போ எனக்கு இந்த பக்கம் வச்சா அவங்களுக்கு அந்த பக்கம் வைக்க முடியாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரும். எனக்கு புரியுது, வரும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கன்ஃபியூஷனே வேணாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ நீ வச்சுக்கோங்க, எனக்கு டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு எதாவது பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள நான் போயிட்டேன். நான் இது சான்வி மட்டும் இல்லை, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் புரியுது, போயிட்டு அதை வந்து அது மறந்துடணுன்றது இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடித்தா நம்மளோட எனர்ஜி தான் உங்களுக்கு புரிய போகுது. நம்ம ஃபேஸோ நம்ம முடியோ ரொம்ப உண்மை நினைக்கிறேன். அதனால தான் நம்ம
சில பேர்லாம் படங்கள் பார்த்த பிறகே அவங்க நமக்கு அழகானவங்களா தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி இல்லை அது நம்ம ஏன்னா சட்டுன்னு அவங்கள நம்ம ஒரு ரோட்ல அப்படி நடக்கும்போது நம்ம அவங்கள சந்திச்சோம்னா சூப்பரா இருக்காங்க நம்ம நினைப்போமா எக்ஸாக்ட்லி தெரியல. இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது நான் பிலீவ் பண்ணுறதுன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது இந்த திஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ ரஜினி சார்லாம் பண்ணார்னா ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறோம். புரியுது. ஆமாம், அது ஒரு உடல் உறுப்பை சார்ந்தது கிடையாது. உடல் தோற்றம் அதுக்கும் சம்மந்தம். சமீபத்தில் இல்லை, இப்போ நிறைய கான்டென்ட் ஓரியன்ட் சினிமா நம்ம வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். இதை பொறுத்து ஒரு கான்வர்சேஷன் என்ன வருது அப்படின்னா, இதுவே நீங்கள் மலையாள படம் பண்ணால் ஏற்றுப்பீங்க, நாங்கள் பண்ணால் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும் பேசுகிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நம்ம ஊரில் தானே ஒரு தாய்க்கிழவி போல் ஒரு படம் வந்து நம்ம வரவேற்ற ஒரு படமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். எங்கேருந்து வருதுன்னா, இப்போ ஒரு பிளாஸ்ட், டிசி இந்த மாதிரி படங்கள்லாம் மற்ற ரீஜன்ஸில் தமிழ்நாட்டில் எவ்வளோ சம்பாதிக்குதோ, எத்தனை பேரால் பார்க்கப்படுதோ அதோட சமமாக இல்லை அதோட ஜாஸ்தியாகவே மற்ற ரீஜன்ஸில் ஏற்றுக்கிறாங்க. அப்போது நம்ம எதை விதத்தில் குறைஞ்சிட்டோமா, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சினிமா பொறுத்து. ஒரு இயக்குனராக, நடிகராக நீங்கள் இந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ஃபிலிமும் அப்பேற்பட்ட ஒரு ஃபிலிம் தான் இல்லையா? இது ஒரு கதையை நம்புது, அதனுடைய களத்தை நம்புது, ஒரு நடிகரை சார்ந்து இல்லாமல். ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தாய்க்கிழவி இந்த பக்கம் வந்து கும்பலிங்க நைட்ஸ் வச்சுப்போம். இப்போ கன்ஃபார்மாக நீங்கள் அங்கே போய் கும்பலிங்க நைட்ஸ் டேரக்டரையோ இல்லாட்டி அங்கே எனிபடிக்கிட்ட போய் தாய்க்கிழவி மாதிரி ஒரு படம் பண்ண முடியும்னா அவங்களால முடியாது. நம்ம இங்கே வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னா நம்மளால முடியாது. இது ஸ்கில் இஷ்யூ கிடையாது, இது வந்து ஒரு கல்ச்சுரல், இது ஒரு சென்சிபிலிட்டி, கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். ஸோ அவங்க வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் விஜய் சார் படத்தை, சூர்யா சார் படத்தை கொண்டாடுறாங்க. நம்ம அங்கே இருக்கிற ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் பண்ண படத்தை நம்ம கொண்டாடுறோம். இது இப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ நம்ம அதிலேயே நம்ம ட்ராவல் பண்ணோம். அவங்க ஸ்ட்ரென்த்தில் அவங்க சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த விதத்துலையுமே இது ஒரு வெர்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா ஆக்கி சும்மா ஆன்லைன்ல மேல யார் கீழே பார்த்துக்க தேவையில்லை. சும்மா ஆன்லைன்ல சண்டை போடுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க கண்டிப்பா மார்க்கெட் ரீதியா, பிசினஸ் ரீதியா இதுல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. ஒரு நம்ம கான்டென்ட் சினிமா தமிழ் படங்கள்ல எடுத்தா அப்படின்றீங்க. எஸ், லைக் தாய்க்கிழவி, லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி சொல்றதுக்கு நிறைய படங்கள் இருக்குல்ல. ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் இன்னும் அதிகமா வரணும் அப்படின்றது நம்ம ஆசைப்படலாம். ரைட். ஓகே. பிரீத்தியும் நானும் பேசிட்டு இருந்தோம் ரீசெண்டாக. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதில் ஸ்டார் வந்துட்டு போச்சு அப்படி அந்த கான்வர்சேஷனில். அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரு ஃபீலிங்கோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை பொறுத்து நல்லா தானே இருந்துச்சு ஸ்டார். ஆமாம், நல்லா தானே இருந்துச்சு, ஆனால் இவங்க பேசுறது பார்த்தா அப்படி ஒரு ஃபீலிங்கே ஏற்படுத்தலையே அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். எங்கள் ரெண்டு பேருக்குமே அதை பொறுத்து அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நான் யோசித்தேன், அப்போ இளனுக்கு எப்படி இருக்கும்ல மனநிலை இந்த படம் பொறுத்து, அதுக்கு சார்ந்து வந்த கான்வர்சேஷன் பொறுத்தெல்லாம். நீங்கள் ஒரு ஆள் எப்படி பார்த்தீங்க அதில் இருந்து? இப்போ நம்மளுக்கு ஒரு 90% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே 10% நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நம்மளை அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ பட் ஸ்டார் வந்து ஒரு 50-50 ஆர் 60-40 வாட் எவர் நீங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து பாதர் பண்ணிச்சு, சின்ன சின்ன லேர்னிங் எடுத்துக்க வச்சிச்சு. அதே நேரத்தில் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னா, 50% ஆஃப் லவ் இருக்குல்ல, அது ஜென்யூன் லவ் தானே. ஸோ நம்ம அதை நம்ம வந்து லவ் தானே ஜெஸ்ஸின்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த 50% மக்களுக்கு அது ரீச் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அதுக்கு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, எனக்கு ஒரு 2-3 விஷயம் கூட ஐ லேர்ன்ட்டுன்னு. எல்லாமே நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குல்ல. அந்த ஸ்டார் அனுபவம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததா நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்டாரில் வந்து அது மெயினாக அந்த ட்ரெய்லர் கட் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிடுச்சோன்னு ஒரு சின்ன டவுட் இல்லை, கிளியராகவே எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஈவன் எடிட்டர் நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது. ட்ரெய்லராக செம்மையாக ஒர்க் ஆயிடுச்சு. அதோட அந்த பேஸ் ஆஃப் த மூவி வந்து ட்ரெய்லர் வேறு மாதிரி கொடுத்துச்சு ஒன்று. அப்புறம் அந்த படம் ஃபுல்லாக அந்த ஒரு மோட்டிவேஷனல் படமாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரரை போட்டுற மாதிரி ஒரு படமா இருக்க போதுன்றது ட்ரெய்லர் கொடுத்துச்சு. ஆனா அது அப்படிப்பட்ட படமே இல்லை. அது ஒரு பிரெத்லெஸ்ஸான ஒரு எனர்ஜியோட அப்படியே தெரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவா இருக்க போறது கிடையாது. எக்ஸாக்ட்லி. இது நாங்க எங்க மிஸ்டேக் தானே, நாங்க அந்த மைண்ட் செட் கொடுத்துட்டோம். அப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து வருவாங்க, அது இல்லைன்றது தான் எனக்கு பெரிய இல்லை. ஆனால் நிறைய படங்கள் இப்போ நீங்கள் ட்ரெய்லர்னு சொல்கிறதுனால அது ட்ரெய்லரை இருக்கிறதுலையே அட்ராக்டிவான ஒரு விஷயத்தை வச்சு தான் உள்ள வர வைக்கிறாங்க இல்லையா? நீ வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும், உன்னை வர வைக்கிறது தான் என் முதல் கொள்கை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அது யூ டோன்ட் அக்ரி வித் த டாக்டிக் எனிமோர்.
யா யூ திங்க் தட் அந்த படத்தோடைய ஆத்தென்டிக் ரெப்ரசன்டேஷனாக அந்த ட்ரெய்லர் இருப்பது தான் அவசியம்ன்ற மாதிரி தானே இருந்தா நம்மளுக்கு சேஃப்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஆமா. அதுதான் நான் அதில் கற்றுக்கிட்ட பெரிய லேர்னிங் அது. அது போக மற்ற செகண்ட் ஹாஃப்ல ஓட சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் கிடச்சிது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஸ்டோரிக்குள்ளே போச்சு. இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அதை காட்டுப்பா, நடுவில் வேற எங்கேயோ போயிட்டு கடைசி திரும்ப வந்துக்கிறேன்றது இருந்துச்சு. இந்த மாதிரி லேர்னிங்லாம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ப்ராமிசிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒவ்வொரு முறையும் தமிழ் சினிமாக்குள்ளே வரும்போதில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க ப்ராமிசிங்கிறது தெரிஞ்ச உடனே நட்சத்திரங்கள் அவங்க கூட வேலை செய்ய ஆர்வம் காமிப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க தனுஷ் அவர்களோட ஒரு படம் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு. அது நடக்கும்போது இன்வேரியபிளி 2 பாதைகள் ஓப்பன் அப் ஆகுது அந்த ஃபில்ம் மேக்கருக்கு இல்லையா. நான் இதுக்காக வந்தேன், ஆனால் இப்போ வேற ஒரு இடம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய சினிமாவை நான் 100% ஆத்தென்டிக்காக யார் வந்தாலும் வரலனாலும், நீ ஸ்டாராக இருந்தாலும் சரி, என் படத்தில் ஆக்டர் அப்படின்ற ஒரு இடத்த தான் நான் அணுக போகிறேன் அப்படின்ற கன்விக்ஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் பிரேம்குமார் அவர்களை சொல்லலாம் இல்லையா. யார் வந்து என் கூட படம் பண்ணாலுமே என்னுடைய படம் சென்சிபிலிட்டிஸ்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க அப்படின்னு. இப்போ மறுபக்கம்னா எப்படி சொல்கிறேன்னா, நான் இந்த டெம்ப்ளேட்டை முழுமையாக ஏற்றுக்கிட்டவங்க இப்போ லோகி, நெல்சன் இந்த மாதிரி சில பேர் இல்லையா. நான் பண்ணது முதல் படம் மாநகரமாக இருந்தாலும் சரி, பட் நான் வெவ்வேறு கமர்ஷியல் படங்களை என்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியுது, நான் அந்த பாதைக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் சிக்கல் எங்கே வருதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு மாதிரி இதுக்குள்ள ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. இது கொஞ்சம் என்னது கொஞ்சம் ஒன்றுது அப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது தான் ஐ திங்க் அந்த இடம் தான் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயமாக அமைதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய ஜர்னின்னா ஐ வுட் லைக் இட் டு பி திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க பாக்குறீங்களா? ஒரு earlier I used to plan my journey. இப்போ வந்து அந்த பிளானிங் 0. அது எதனா பிளான் பண்றது நடக்காதுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அது தேவையில்லை. அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு கோ வித் ஃப்ளோவில் போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு இப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த கன்வெக்ஷனோட தான் படம் பண்ணணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் அதை கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை நீட் இருந்துச்சுன்னா அதையும் பண்ணலாம். ஏன்னா ஒரு விதத்தில் இந்த படத்தை அந்த நீட்ல இருந்து உருவான ஒரு படமா நம்ம நினைக்கலாமா? எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இந்த படத்தை நம்ம அப்படி கன்சிடர் பண்ணலாம். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன இப்போ என்னது அவுட் அண்ட் அவுட் நம்ம எல்லாத்தையும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துவும் பண்ணலை. என்னோட ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இதை அப்படிப்பட்ட படமாக தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. ஐ விஷ் யூ தி அப்சல்யூட் பெஸ்ட். தேங்க்யூ வித் திஸ் ஃபிலிம். நான் இது வரைக்கும் நீங்கள் பண்ண 2 படங்களுமே தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஐ லைக் அபவுட் தீஸ் ஃபிலிம்ஸ். அதனுடைய சென்சிபிலிட்டிஸ் எல்லாம் அண்ட் அபவ் ஆல் உளவியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ உங்கள் பார்வை எனக்கு ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஆழமான பார்வையாக இருக்க முயற்சி பண்ணுது கரெக்டாக இல்லை. அது அவ்வளோதானே, நம்ம எல்லாரும் அதுதான் நம்ம முயற்சி தானே பண்ண முடியும் இல்லை, வந்துட்டோன்னு சொல்ல முடியாது. வாட் டு யூ ஹோப் திஸ் ஃபிலிம் வில் டூ ஃபார் யூ? ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 0. ஸோ நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சு திரும்ப ஒன்று பண்ணுவோம், அப்படியே போகிறது தான். இது வந்து ஒரு நைட்டில் எனக்கு இதை மாற்றி விடுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு படம் இப்போ பண்ணி உங்களை டைரக்ட் பண்ணிக்கிட்டதுனால இது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை கையில் கொடுத்துருது இல்லையா? ஓகேடா, இது மேலே நான் படம் எழுதிக்கிறனோ எழுத்தாளர்களை ஒர்க் பண்ணுறனோ எனக்கான கதைகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன், நானே டைரக்ட் பண்ணுறேன், நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்ற இந்த ஒரு டெம்ப்ளேட் அமைச்சு கொடுத்துருது. இப்போ இதை தாண்டி ஓகே இதில் நான் நடிக்க மாட்டேன், நான் டைரக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து? இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு 2 ஷார்ட் ஃபிலிம் தான் நான் நடித்தேன். அப்போவே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு லவ் ஸ்டோரி அன்புடன் ஜீவான் பாபி சிமா வச்சு பண்ணேன். அப்போ நான் அந்த கதைக்கு ஒரு மெச்சூர்டான ஆள் தான் தேவை. மெச்சூர்ட் ஆசின் அட்லீஸ்ட் வந்து 30-35 அந்த ரேஞ்சில். அப்போ எனக்கு வயசு 19-20. நான் அந்த கதையில போய் நான் தான் நடிப்பேன்னு உட்கார முடியாதுல்ல. அது அந்த கிளாரிட்டி எனக்கு அந்த வயசுலேயே இருந்துச்சு. ஸோ அந்த கிளாரிட்டி இப்பயுமே எனக்கு இருக்கும். இப்போ எல்லா கதையிலும் நான் எழுதிட்டு நானே நடிக்கிற ஐடியாலாம் கிடையாது எனக்கு. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனுஷ் அவருக்காக ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் அவர் தான் பண்ணணும்.
அது மாதிரி ஆனா அது நடுவுல உங்க டேட்ஸை வேற டைரக்டர் வந்து கேட்டாருன்னா ஆக்டருக்காக? இப்படி வச்சுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தனுஷ் சார் படம் டேட் இருக்கு, ஆமா, எனக்கு ஒரு பெரிய டேரக்டர் வச்சுப்போம் ஆமா, ஆக்டிங் டேட் இருக்குன்னா ஆமா. நான் அந்த படம் தான் பண்ணுவேன். ஏன்னா அதோட எஸ்பெஷலி அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப உள்ள ஃபீல் பண்ணி அதை பண்ணணும். எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பரவாயில்ல, என் அண்ணாமலை இன்னும் மாறல. அந்த 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 படத்தோட ப்ளஸ் என்னன்னா, ம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான ஆன்சர் தான் அது. ஹீரோவுக்காக நான் ஒரு விஷயத்த மாற்றி இல்லாட்டி பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதுக்கான வேலையே அங்கே இல்லை. அது தனுஷ் சார் ரொம்ப கிளியராக, என்னோட ரொம்ப கிளியராக இருந்தார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் தான் நான் இன்ட்ரடக்ஷன் சீன் ஃபர்ஸ்ட் டைம் காசு சொல்ல போகிறேன். ஆமாம், அவர் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாது. நம்ம போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண சரி இதை மட்டும் சேர்த்துப்போம், இது நம்மளோட ஃப்ளேவரில் இல்லை, சரி ஒரு ஹீரோ கிட்ட சொல்ல போகிறோம், இதை மட்டும் சேர்த்துப்போம்னு சொன்னால் கரெக்டாக அதை மட்டும் கட் பிடிச்சாரு. அது மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நினைக்கிறேன், அது வேணாம் அது வேணாம் அப்படின்னா. நீங்கள் வரும்போது அப்படியே கேமரா கீழே இருந்து உங்கள் முகத்துக்கு இன்னும் மாசம். ஸோ அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனிவே கிரேட் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூஷுவல் தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் மே யுவர் ஃபில்ம் பி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஆகஸ்ட் 21 ஆகஸ்ட் 21 ஒன்லி ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சூப்பர்.